Hello everyone. நாம் இந்த வீடியோவில் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வந்துடுறேன். இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் நான் ஒரு ஃபார்ம் டேக் போடுறேன். இந்த ஃபார்ம் டேக் வந்து என்னென்னா ஒரு சர்ச், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்டேட் செட் பண்ணணும். அதுக்காக நான் இனிஷியலாக ஒரு ஸ்டேட் செட் பண்ணுறேன். சர்ச் டெக்ஸ்ட் செட் சர்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ சர்ச் டெக்ஸ்ட்டை நம்மளோட இனிஷியல் வேல்யூவில் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் சேஞ்ச் பண்ணுறப்போ என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ இந்த சர்ச் டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அந்த வேல்யூ போயிட்டு சேவ் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனில் ஸோ ஆன் சேஞ்ச் நடக்கிறப்போ ஈவெண்ட்டில் கரண்ட் ஈவெண்ட்டோட டார்கெட் டாட் வேல்யூ ஃபெச் பண்ணுறோம். ஸோ வேல்யூ ஃபெச் பண்ணிட்டு நம்ம கரண்ட் இந்த வேரியபிளில் நம்ம இது செட் பண்ணுறோம் ஸ்டேட்டு. ஸோ இது மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரு சர்ச் பாக்ஸ் வந்துடுச்சு, இது டைப் ஆகுது. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்மளோட டெவலப்பர்ஸ் டூல்ஸ் வந்து லோட் ஆகும். இப்போ நம்மளோட ஸ்டேட்ஸை செக் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ ஃபில்டர் பண்ணணும். ஸோ நம்ம எப்போதுமே வந்து ஒரு டெலிட் ஃபங்க்ஷனோ இல்லை எடிட் ஃபங்க்ஷனோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு செட் ஸ்டேட் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ டெலிட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் விழுப்புரம் அப்படின்றத நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து இங்கே டோட்டலாக டெலிட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேட்டில் அந்த ஒரு வேல்யூவே இருக்காது. ஆனால் ஃபில்டர் பண்ணுறப்போ நம்ம அந்த மாதிரி செட் ஸ்டேட் கொடுத்துட்டோம்னா ஸோ டோட்டலாக வந்து நம்மளோட ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபில்டர் மெத்தடு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஆன் சேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஐட்டம் வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இப்போது இந்த இடத்துல எம்ப்ளாயி அப்படின்ற ரெண்டர் ஆகுது இல்லை, இந்த இடத்துல ஸோ மேப்புக்கு முன்னாடி நம்ம ஃபில்டர் எடுக்கணும். ஃபில்டர் அப்படின்ற நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணிடணும், ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள நம்மளோட சர்ச் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஸோ ஓகே எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படின்ற இந்த வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா, இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னாக்கா, இது வந்து டாட் லோயர் ஸ்ட்ரிங் அப்படின்னு மாற்றிடுறேன். டூ லோயர் கேஸ். இது எதனால அப்படின்னாக்கா, ஸோ ஒரு சில சென்டென்ஸ் வந்து அப்பர் கேஸில் இருக்கும். ஸோ அதுக்காக நான் லோயர் கேஸில் மாற்றிட்டு செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ட்ரிபிள் ஈக்குவல் டு எம்டி. ஸோ எம்டியாக இருக்கிறப்போ எனக்கு எல்லா ஐட்டமும் டிஸ்பிளே பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போது நமக்கு எல்லாமே ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லை, ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து அங்கே இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ இந்த கரண்ட் வேல்யூக்கு ஓகே கரண்ட் வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணணும் இன்க்ளூட்ஸ் அப்படின்றத வச்சு. அதாவது அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி அப்படின்ற இந்த ஒரு இன்ஃபோவில், ஓகே? ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு வேல்யூவையும் டாட் டூ லோயர் கேஸு. ஆனால் இப்போ அதில் எந்த கீயை ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஃபெச் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து இப்போது இந்த நேம் அப்படின்ற இந்த ஒரு வேல்யூ தான் ஃபெச் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதனால் எம்ப்ளாயி இன்ஃபோ டாட் நேம் இதை வந்து லோயர் கேஸ் மாற்றியாச்சு, ஓகேங்களா? டாட் இன்க்ளூட்ஸ் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சர்ச் டெக்ஸ்ட் டாட் டூ லோயர் கேஸ் அப்படின்றது இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணிட்டாலே போதும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் எண்ட் வரோம், ஓகே? இப்போ பாண்டிச்சேரி அப்படின்ற டைப் பண்ணுறேன், நமக்கு டைப் வரும். ஸோ நான் புதுசாக திருச்சி அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ நான் திருச்சியை ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஃபில்டர் ஒர்க் ஆகிடுச்சு.
ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ கிளாஸ் காம்பனண்ட்ல பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிளாஸ் காம்பனண்ட்ல நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் தான் வந்து மாற்றி மாற்றி செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து நான் ஒரு ஃபார்ம் டேக் தான், ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்புட் டைப்பு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் மாற்றணும் இல்லையா, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ காம்பனண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்ம வேல்யூ செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆனால் இந்த இடத்துல எப்படி பண்ணுவோம்னா இனிஷியலாக ஒரு ஸ்டேட்டு தான் செட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ சர்ச் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு கீ இருக்குது. ஸோ இது வேறு எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ நான் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலான ஒரு ஸ்டேட் வந்து எம்டி. அதனால் நம்மளோட இந்த ஒரு சர்ச் இந்த இன்புட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல திஸ் டாட் ஸ்டேட் டாட் சர்ச் ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இனிஷியல் ஸ்டேட் வந்து எம்டி. இதுக்கு நம்மளோட ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல இந்த மாதிரி சர்ச் பண்ணுவோம். கிளாஸ் காம்பனண்ட் வந்து என்ன பண்ணுவோம், திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வேல்யூ செட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த சர்ச் ஐட்டம்ஸ்க்கு நம்ம ஒரு டேட்டா செட் பண்ணுவோம். ஸோ டேட்டா இப்போ வந்து என்ன வரும், சர்ச் ஐட்டம்ஸ்க்கு டேட்டா செட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஏதாச்சும் எரர் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டேன். ஸோ சர்ச்ன்ற ஒரு இன்புட் பாக்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ இதில் டைப் பண்ண நமக்கு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்றதை செக் பண்ணும். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ காம்பனண்ட் கிளிக் பண்ணதும் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதும் ஸோ இங்கே வந்து எரர் வந்திருக்கு. ஸோ ரீட்ரை கொடுக்குறேன். ஸோ டைம் அவுட் எரர் அப்படின்றது வந்துருக்கு. ஸோ ஐ திங்க் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணதுனால இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து என்னோட இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ சம் இஷ்யூ ஆயிருக்கு, அதனால வந்து நமக்கு வரல. ஸோ இப்போ வந்து நம்ம டைப் பண்ண இந்த டெக்ஸ்ட் வேல்யூ இன்புட் சேஞ்ச் ஆகுதா, இது சேஞ்ச் ஆகக்கூடாது, சர்ச் ஐட்டம்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஸோ சர்ச் ஐட்டம்ஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே கரெக்டாக சேஞ்ச் ஆகி இருக்கு. இப்போதைக்கு நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ சேம் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணுறேன். இதை வந்து நம்மளோட கிளாஸ் காம்பனண்ட்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வேல்யூ ஃபெச் அப்படின்னு இது சேம் பேராமீட்டராக தான் இருக்க போகுது. இப்போ இந்த வேல்யூவை நம்ம வந்து மாற்றி எடுக்கணும், ரைட்டா. இப்போ இந்த இடத்துல எப்படி எடுப்போம்னா, ஸோ இது கரெக்டு. இந்த இடத்துல சர்ச் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம கால் பண்ணணும் இல்லையா. அப்போ திஸ் டாட் ஸ்டேட் டாட் சர்ச் ஐட்டம்ஸ் அப்படின்றத நான் இந்த இடத்துலையும் அண்ட் தென் இந்த இடத்துல நான் மாற்றுவேன். ஓகேவா, ஸோ வேற அந்த இடத்துல சேஞ்சஸ் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ரிட்டன் இந்த ஜேஎஸ்எக்ஸ் சின்டாக்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாண்டிச்சேரி அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு இந்த இடத்துலையும் ஃபில்டர் ஆகுது. ஸோ சென்னை அப்படின்னு கொடுக்குறப்போ நமக்கு சென்னை வந்து கரெக்டாக ஃபில்டர் ஆகுது. ஸோ எடிட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் ஆகுது. எடிட்டு டெலிட்டு அப்படின்றது. இப்போ புதுசாக ஏதாச்சும் ஒரு ஊர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ஒர்க் ஆகுதா பார்ப்போம். ஸோ கடலூர் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கடலூரை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் கரெக்டாக ஃபில்டர் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஸோ சர்ச் பண்ணுறப்போ செட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தடை கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தாக்கா நம்மளோட இந்த ஒரு ஸ்டேட் வந்து அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.